நடுவே உள்ள நுழைவாயிலை இன்று அகற்றிய போது ஜேசிபி இயந்திரம் மீது அந்த நுழைவாயில் தூண்கள் விழுந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்துல ஜேசிபி ஆபரேட்டர் விபத்துக்குள் சிக்கியுள்ளார். அவரை மீட்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த அவர் விழுந்து தற்போது வரை அவர் உயிரோடு இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா என்று தெரியக்கூடிய சூழ்நிலையில், அது தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது 4க்கும் மேற்பட்ட கிரேன் மற்றும் ஜேசிபி வாகனங்கள் மூலமாக அவரை மீட்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதை இடிப்பதற்கு ஒப்பந்ததாரர் ஒருவரும் இந்த விபத்தில் சிக்கி அவரை மீட்டு உடனடியாக அரசு மருத்துவமனையில், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நுழைவாயில் இடிந்து விபத்து ஏற்பட்ட சூழ்நிலையில ஒரு பெரும் பரபரப்பு இந்த மாட்டுத்தாவணி முழுவதுமாக ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் ஆமணி பேருந்து நிலையம் அருகே சாலை நடுவே நக்கீரர் நுழைவாயில் என்று 1981, அதாவது எம்ஜிஆர் காலத்துல அவர் மாநாடு நடத்தும் போது நுழைவாயில் கட்டப்பட்டிருந்தது. இந்த நுழைவாயிலானது போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக சைனா பிவி என்பவர் அவர் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த பொதுநல வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வந்தது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு முடிவுக்கு வந்து இந்த நுழைவாயில், போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய நுழைவாயிலை இடித்து அகற்றுவதற்கு உத்தரவிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த நுழைவாயிலை அகற்றுவதற்காக மதுரை மாநகராட்சி ஒப்பந்ததாரர் மூலமாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதற்கு ஒப்பந்தமிடப்பட்டிருந்த நிலையில இன்று இரவு சரியாக 10:30 மணி அளவில் ஜேசிபி வாகனங்கள் மூலமாக ஊழியர்கள் அவற்றை இடித்து அகற்றுவதற்காக வந்திருந்தனர். 2 பக்கமுமாக அந்த இரு தூண்களையும் இடித்துவிட்டு அதற்கு முன்பு அந்த தூணை தள்ளிவிடலாம் என்ற ஒரு சூழ்நிலையில் அந்த பணி மேற்கொள்ளப்பட்ட போதுதான் அந்த மேலுள்ள அந்த நுழைவாயிலானது ஜேசிபி வாகனம் மீதே விழுந்து அதில் தற்போது அந்த ஜேசிபி ஆபரேட்டர் உள்ளே சிக்கியிருக்கிறார். மற்றொரு ஒப்பந்ததாரர் காயமடைந்து அவரை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்கு சேர்த்திருக்கிறார்கள். ஜேசிபி ஆபரேட்டர் என்பவர் தற்போது நேற்று தான் அவர் பணிக்கு சேர்ந்தார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. அவர் அந்த ஜேசிபி ஆபரேட்டர் சிந்தாமணியை சேர்ந்த 24 வயதே ஆன அந்த நல்ல தம்பி, அந்த ஜேசிபி ஆபரேட்டர் நாகலிங்கம் என்பவர் தான் தற்போது அந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார். அவரை மீட்கும் பணியானதான் தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போல அந்த ஜேசிபி வாகனம் இடித்தெல்வதற்கு கட்டட ஒப்பந்ததாரராக சம்பகுளத்தை சேர்ந்த நாகலிங்கம், அதாவது நல்ல தம்பி என்பவர், அவர்தான் படுகாயமடைந்து அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதாவது இந்த விடிந்து விழுந்த சம்பவம் குறித்து உடனடியாக தகவல் அறிந்து இந்த சம்பவ பகுதிக்கு மாநகராட்சி ஆணையாளர், அதாவது நேற்று முன்தினம் பொறுப்பேற்று உள்ள மாநகராட்சி ஆணையர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அதாவது சித்ரா விஜயன் என்பவர் விரைந்து இந்த மீட்பு பணிகளை விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்காக அவரும் தற்போது இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்.